ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ். இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் சொல்லித்தரேன். நிறைய பேர் அதை பார்க்குறீங்க, பண்ணுறீங்க, உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும். புதுசாக பார்க்குறவங்களா தான் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ இப்போ ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது ஃபேப்ரிக் பெயிண்டிங், அதாவது துணியில் கையால் ஓவியம் தீட்டுதல் தான். ஸோ ஃபேஷனில் ஒரு ட்ரெண்டியாக போகக்கூடிய ஒரு ஹேண்ட் பெயிண்டட், அதாவது ஆன் ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம், அதில் சின்ன நிறைய சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும், அதை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். ஸோ இந்த எபிசோடில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இது ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் இது. ஸோ டே 1 அண்ட் டிப் 1 என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி துணியில் பெயிண்ட் பண்ணலாம், துணி எப்படி செலக்ட் பண்ணணும். ஒன்றுமே கஷ்டம் இல்லைங்க. எந்த துணியில் வேணால் நம்ம ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபேப்ரிக் கலர்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பாட்டிலில் வரும் இல்லையா, அந்த மாதிரி கலர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த துணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. எல்லா விதமான துணிகளும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ துணி பெயிண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும், அதாவது பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன, பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரியான சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ துணி ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா, காட்டன் துணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ச் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அந்த துணியோடைய ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக மேலேருந்து ஸ்டார்ச் கோட்டிங் மாதிரி இருக்கும். ஸ்லைட் கோட்டிங், ரொம்ப திக்காக இருக்காதுங்க, ஸ்லைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயிண்ட் அந்த ஸ்டார்ச் மேலே தான் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஸ்டார்ச் கொஞ்சமாக தண்ணியில் கரைஞ்சி வரும்போது பெயிண்ட்டும் சேர்ந்து கூட டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஐயோ நம்ம பெயிண்ட் இப்படி ஆகிட்டு எவ்வளோ பெயிண்ட்னுடைய மிஸ்டேக்காக இருக்குமா? இல்லைங்க, நம்மளோட மிஸ்டேக் தான் அது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபேப்ரிகேஷன்ஸ்லாம் சிலது பண்ணணும். ஸோ அந்த பெயிண்ட் பண்ணுற சாரீ, சப்போஸ் அது ஒரு காட்டன் சாரியாக இருந்தால் கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணணும், ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம காட்டன் ஃபேப்ரிக்கை எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்தது சிந்தட்டிக் எடுத்துக்கலாம், டஸ்ஸர் எடுத்துக்கலாம், ஆர்கண்டி, ஆர்கன்ஸா எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அயன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்போதுமே நல்லதுங்க. அந்த பிக்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அது பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இந்த வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது இந்த மாதிரியான ஃபேப்ரிக் வெரைட்டிஸ்க்கு ஓகே. பட் பட்டு சாரியில், சில்க் சாரியில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, பண்ணலாமா, அதே வாஷ் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? சில்க் சாரீ, சில்க் காட்டன் சாரீஸ் அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெரி அக்கேஷ்னலாக தான் கட்டுவோம். அதாவது ரஃப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் மோரோவர் பெயிண்ட் பண்ணினோன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம கட்ட மாட்டோம் இல்லையா, ரொம்ப ரேராக அழகாக நம்ம நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம கட்டிட்டு போவோம். ஸோ சில்க் சாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில்க் சாரியை வாஷ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. தோ அது மேலே நம்மளுக்கு ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க இல்லையா, தட் இஸ் அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக. ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல, அது மேலேயே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ரொம்ப ரேராக தான் நம்ம அதை வாஷ் பண்ணுவோம். அண்ட் மோரோவர் அது டிப் அண்ட் ட்ரை தான் பண்ணுவோம். நம்ம ஒரு ஸ்க்ரப் பண்ணுறதோ அப்படின்னா எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனால டைரெக்டாக நம்ம சில்க் காட்டன் அண்ட் சில்க் சாரீஸ் மேலே நீங்கள் அப்படியே பெயிண்ட் பண்ணலாம். அண்ட் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத நான் அடுத்த டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்க நேர்களே, இது ஒரு காட்டன் ஃபேப்ரிக். இது நான் ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டு தான் இதை நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அதாவது எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 hour நீங்கள் இந்த கிளாத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சிருங்க. சோப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு காய வச்சிடலாம். காஞ்சாலும் அந்த ஸ்டார்ச்சோட எஃபெக்ட்ல கொஞ்சம் அது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த ஃபேப்ரிக்கை காஞ்ச பிறகு அயன் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணும். திஸ் இஸ் ஃபார் காட்டன் ஃபேப்ரிக். நம்ம காட்டனில் பண்ணும்போது ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதே சமயம் ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்க் ஃபேப்ரிக். ஸோ இந்த சில்க் ஃபேப்ரிக்கில் தோ இது மேலே ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஸ்டார்ச் கோட்டிங் இருந்தாலும், ஏன்னா ஸ்டிஃப்னஸ்க்காக இருக்கும், அப்படி இருந்தாலும் இதை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் டைரெக்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். இந்த பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர் ஃபேப்ரிக்கு நம்ம எய்தர் எல்லோ கார்பன்
இல்லைன்னா பிளாக் கார்பன் யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் கார்பன் கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கார்பன் இந்த வேக்ஸ் வந்து நமக்கு ஸ்மட்ஜ் ஆகி கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். ஸோ அதனால எல்லோ கார்பன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் இந்த மாதிரி லைட் கலர் ஃபேப்ரிக். ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ஃபேப்ரிக்ல ஒரு எல்லோ கார்பன் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து கிளியராக தெரியாது, அவ்வளோ கிளாரிட்டி இருக்காதுங்க. பிளாக் கலர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால டார்க் கலர் ஃபேப்ரிக்கு எப்போதுமே நம்ம வந்து ஒயிட் கலர் கார்பன் தான் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலர் கார்பன். இந்த எல்லோ கலர் கார்பன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி லைட் கலர் ஃபேப்ரிக் அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒயிட் கார்பன் எடுத்துனீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் இப்போவே பாருங்களேன் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது கலர். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு கிளியராக இருக்கும். அப்போ உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் நம்பர் 2 இதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் மூலமாக நம்ம 2 டிப் பார்த்தோம் இல்லையா, அதாவது செலெக்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக் பார்த்தோம், அப்புறம் ட்ரேசிங்க்கு என்ன யூஸ் பண்ணோம், ஒயிட் கார்பன் அண்ட் எல்லோ கார்பன் எந்தெந்த கலருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த கண்டினியூஸாக வரக்கூடிய இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர் லெவலில் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங், அதாவது துணியில் எப்படி ஓவியம் தீட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலையும் எப்போ நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாமா? அதில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்போட மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jayashree Narayanan Creations.